கிரணியாக இது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை டாக்டர்கிட்ட காமிச்ச பிறகு டாக்டர் ரெண்டையும் ஒன்றாமே பண்ணிடலாம், தனித்தனியாக பண்ணி ஒரே நாளே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது பண்ணி இது கிரணியா நல்லா இதாக ஆறிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. ப்ராஸ்டேட்டு இப்போ அதுவும் ஆறிடுச்சு. இது டீப்பு எல்லாமே எடுத்துட்டாங்க, எல்லாமே நல்லா கவனிச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நர்சிங் எல்லாம் எப்படி இருந்தது? நர்சிங் எல்லாம் நல்ல கவனிப்பு, நல்லா அப்பான்னு நல்ல பிள்ளைய, யாருக்குமே மரியாதை குறைச்சல்லாம் கிடையாது. பெத்த பிள்ளைய மாதிரி செஞ்சுட்டு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நல்லா பேசிச்சுங்க. ஏதாவது வலிக்குதுன்னு சொன்னாலும் டக்குன்னு ஊசி போட செய்ய ரிலாக்ஸாக ஒன்றும் செய்யாது ஆறுதலாக பேசிச்சு. வலி இருக்கும்போது நைட்டு முடிச்சு உட்காந்து 1 மணி நேரம் ஊசியை போட்டுட்டு உட்காந்துட்டு அதுக்கு பிறகுதான் போய் நான் தூங்கிட்டேன்னு பார்த்துட்டு தர்ஷினி ஒரு பொண்ணு இருக்கு, சேர் போட்டு உட்காந்துருந்து இவரை பார்த்துட்டு தூங்கிட்டாரு. அது அருணாதேவி அதே மாதிரி தான். அருணாதேவி நல்லா அவங்க பேர் தெரியல. அருணாதேவி அதுதான் அப்படிதான் சரி. 2 பேருமே நல்லா பார்த்தாங்க. இருக்க நர்ஸ் மிச்சவங்களும் அவங்களும் நல்லா அறிவுரை தான் கரெக்டா சொல்லிடுவாங்க. இப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்லிடுவாங்க. அதன்படியே நடந்துகிட்டே வரணும். நீங்க வந்தப்ப நான் பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருந்தீங்க, உங்களை பார்க்கவே முடியல. இப்ப நல்லா தெளிவா இருக்கீங்க. இப்ப அதுதான் மாறிடுச்சுல. இப்ப மனசு அப்ப ஒரு மாதிரியாவே இருக்கும். 2 இதையும் ஒரே டயத்துல செஞ்சதுன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வெளியில நான் எல்லாரும் விசாரிச்சப்ப ரெண்டையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே செஞ்சிடலாம்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க ரெண்டையும் ஒரே நேரத்துல வெளியில நாங்க கேட்டப்ப நீங்க எத்தனை நாளா இருந்தீங்க? இங்க கரெக்டா 1 வாரம் இருந்திருக்கோம். 1 வாரம் இருந்திருக்கான். இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.